எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து மயூர் யூனிக்வேட்டர்ஸ். நான் டெய்லி சார்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோன். ஆரம்பத்தில் இந்த லைனை தாண்ட முடியல, இது ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா இது சப்போர்ட் ஜோனாக மாறி இருக்குது. ஸோ நம்பர் 1 பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் இது. அதே மாதிரி மேலே இருக்க இந்த டாப் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்குற அசெண்டிங் ட்ரையாங்கிளை திருப்பி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனும் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து 2 அண்ட் EMI 20 சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறமா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து பிரேக் அவுட் ஆகி போகுது. ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேயும் நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து இதுக்கப்புறம் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா I would suggest target 1 as 10%. Target 2 and target 3 தாராளமாக நம்ம பண்ணலாம். ஒரு சின்ன கன்சால்டேஷன் வந்து அடுத்த பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாக் கண்டிப்பாக நல்ல ஹைட்ஸ் ரீச் ஆகும். செகண்ட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இமேஜிகா. இந்த சார்ட்டில் இருக்க ஸ்டாக் அதுவே பேசும். அந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பரான பிரேக் அவுட். நான் டாப் பாயிண்ட்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி பாட்டம் கொஞ்சம் க்ளோஸ் அவுட் பண்ணால் பாட்டம்லேயும் 4 இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். இந்த ட்ரையாங்கிள்லேருந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறது தான் பியூட்டி. இந்த ட்ரையாங்கிள்லேருந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஜோனை நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட் பாருங்கள். இந்த கன்சாலிடேஷன் ரீஜனுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து 5% கொடுத்துருக்கு, அடுத்த நாள் 6% கொடுத்துருக்கு. ஸோ லாங் டைமுக்கு அப்புறமா இப்படி ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன், அந்த ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் போகும்போது நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு டார்கெட் பண்ணால் அதே மாதிரி 10% செட் பண்ணுறேன். ஈஸியாக ஒரு 2-3 நாள்லேயே இந்த டார்கெட் 1 அச்சீவ் ஆகிடும். நெக்ஸ்ட் போகும்போது உங்களுக்கு இன்னமும் க்ரோத் வந்து வெரி ஹையாக இருக்கும். உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய அனாலிசிஸ் வீடியோ இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.